ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வருகின்ற குரு பயிற்சியானது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இந்த நேரம் வரலும் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இப்போ 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் அப்படின்றது சொன்னாலும் கூட 6ஆம் இடம் என்பது பணபர ஸ்தானங்கள். ஒரு ஜாதகத்தில் 2, 6, 10ஆம் இடங்கள் என்பது தான் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுங்க. பணம் வேணும் அப்படின்னாவே கண்டிப்பாக 2, 6, 10 தொடர்பு இல்லாமல் பண வருவாய்க்கு திரட்ட முடியும். எவ்வளோதான் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் தொழிலில் வளர்ச்சி அடைந்தாலும் தொழிலில் அந்த தொழில் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் 2, 6, 10 குறிக்கின்றதுங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் போகிறாரு, இது தீங்கான ஒரு அமைப்போ அப்படின்ற பார்த்தலாம் நீங்கள் எதுவும் எண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கும்போது தான் உங்களை புரட்டி போட்டிருக்கணுன்னு இருக்குதுங்க. கடந்த ஒரு வருஷ காலம் பாருங்கள், ராசிக்கு 5ல் குரு இருக்கார், நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சோதனைக்கான காலகட்டங்களாக இருக்கும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், ஒம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, முக்கியமாக நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது, இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணுன்றதுங்க. அது மட்டும் போதாதுன்னா சனி பகவானோட தாக்கங்கள் வேறு அதிகம். அப்போ ஜென்மத்தில் வேறு சனி பகவான் நின்றிருந்தார். அப்போ 7 சனியோட தாக்கங்கள்ன்றது முன்ஜென்ம கருமாவின் பலன்கள்ன்றதுங்க. அப்போ முன்ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கும் போது ரொம்பவே சோதனைக்கு மேலே சோதனைகள் வரக்கூடிய காலகட்டங்களாக உருவாயிருக்கும். உண்மையாலுமே கடந்த உங்களோட ஜாதகத்தில் கடந்த ஒரு 4 வருட காலகட்டங்கள் கும்பராசிக்கு மிகப்பெரிய சோதனைக்கான காலகட்டங்கள். ஒருபடி ஏறுனா 4 படி சறுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உருவெடுத்திருக்கும். உங்களோட பிரச்சனைகள்ன்றது இதுன்றது சொல்லி மாளாது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அதில் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அப்படின்றது ஒன்று அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனைகளை அவனால் சமாளிக்க முடியும். ஆனால் உத்தியோகம் அப்படின்றது அமையலைன்னா உண்மையாக அமையாது. கடந்த 4 வருட காலமாக நிரந்தரமான எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் வேணால் நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த உத்தியோகமே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக மாறி சொந்த தொழில் செய்திங்கன்னா சொந்த தொழிலில் நட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். தனியார் துறைக்கு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அந்த ஒரு அரசு உத்தியோகத்தில் பல பணிச்சுமைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிருக்குன்ற மாதிரி பல்வேறுபட்ட மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு காலகட்டங்களாக கடந்த கால அமைப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள்னு எடுத்துங்க. இது காரணம் என்னென்னா முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். சனி பகவான் குடும்பத்தில் வந்துட்டார்னாவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும்னு தான் உண்மை. அதனால தான் நீங்கள் அனுபவிச்சிங்க. இது குடும்ப ஸ்தானத்துக்கு சனி பகவான் விலகிட்டார். அதனால் இனிமேலுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மை தருவாரா அப்படின்றக்காக தான் இந்த விதிகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா கடந்த கால அமைப்புகளில் இந்த குரு பகவான் 5ல் இருந்திருந்தால் ஓகோன்னு இருந்திருக்கணும், ஆகோன்னு இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்களே, இல்லை அதெல்லாம் நடக்கலை. ஆனால் இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரையும் தரப்போகிறார். முக்கியமாக பணமே இல்லை, கடலில் சிக்கி தவிச்சிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பணம் பல வழியிலேருந்து வரக்கூடிய காலகட்டங்கள். பண வழின்னா கொட்டிட்டு போகிறது கிடையாதுங்க. உங்களோட உழைப்பின் மூலியமாக ஆதாயத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. ஏன்னா 2, 6, 10 பணபர ஸ்தானங்கள். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால கண்டிப்பாக தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. இவ்வளோ கடன் இருக்கே, எப்படி தான் வந்ததுன்னு தெரியலையே, இந்த கடன்கள்லாம் எப்போ தான் நான் அடைக்க போகிறேனோ தெரில அப்படின்ற மாதிரி சிந்தித்த உங்களுக்கு கடன்களை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானங்கள் பெருகும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அது இந்த குரு பகவான் உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கனால குடும்பத்தில் ஒரு வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. வெகு நாட்களாக தடைபெற்ற காரியங்கள் இந்த நேரத்தில் நடக்க போகுது அப்படின்ற விதி. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது தொழில்னு சொன்ன மாதிரி தொழிலுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அளவுகளில் இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால
ஊரை விட்டு வெளிமாநில தொடர்புகள் பெறத்துக்கும் சொந்த தொழில் செய்வதற்குமான ஒரு உகந்த காலகட்டங்கள். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்கள் நீங்கள் யார் சொல்கிறீங்க நம்பாதீங்க. 6ஆம் இடத்துல குரு போயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு, பிரச்சனை தர போகிறாரு அப்படின்னா நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த நேரத்தில் உழைப்புக்காக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை பெற போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுது. கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்றீங்க. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சார் இங்கே இருந்தெல்லாம் இவ்வளோ கடன் வந்துருச்சு, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் சமசப்தமாக உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ அந்நிய தேசம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடத்த இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் பயணித்து வேலை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும்ன்றீங்க. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் போல இருக்குது. இது வருகின்ற டிசம்பர் மாதம் வரலும் 2026 டிசம்பர் வரலும் இருக்க போகுதுங்க. 2026 டிசம்பருக்கு பிறகு கணவன் மனைவி உறவுகள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் திருமணம் நடைபெறத்துக்கான காலகட்டம் உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பயணிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மாற்றங்கள், குரு மாறுகிறார் இல்லைங்களா. 2026 ஜூன் மாதம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது ரொம்ப நல்லது. ராசியில வேற ஜென்ம சனி போய்கொண்டிருக்கிறது மீனராசிக்கு. இது ஒரு அருமையான பலனா இல்லையாங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகமும் இது மாதிரி அமைப்பில் இது மாதிரி டிகிரியில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை, எந்த மாதிரி ஒரு கர்ம வினையை அந்த ராசிக்காரனுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் கர்ம வினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்மசனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்மசனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து மனசு இறுக்கம் இல்லாமல் போகணும், ஓரளவுக்கு நம்ம சந்தோஷமாகணும், மனம் அமைதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மாறினாதான் நம்ம அமைதி ஆக முடிய, சும்மா நம்ம வந்து மாற முடியாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது, சிலது உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் நடக்க போகிறது. 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான காதல் விஷயங்கள், நமக்கு என்ன விஷயங்கள் நம்ம பிடிக்குமோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹாபியாக இருக்கட்டும், நமக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து நமக்கு அதில் போய் ஈடுபடுற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது மூலமாக மன உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கூடி இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்ங்கிற மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் குரு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நிறைய சுப விரயங்கள், நிறையா டிராவலிங்கள், பணப்புழக்காட்டங்கள் அது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும், மன உற்சாகம் அடையக்கூடிய பயிற்சியாகவும், மன இறுக்கங்கள் குறையிற மாதிரியும், மன சோர்வுகள் குறையிற மாதிரியும், வாழ்க்கையில் கொஞ்சம் புது புது ரிலேஷன்ஷிப், உறவுகள், சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து இதுவரை நமக்கு ஒரு மாதிரியான ஹாஸ்டைலாக நமக்கு பிடிக்காத மாதிரி, நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்காத மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல் மாறி வாழ்க்கை ஒரு உயர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு,
ஒரு கடுமையாக உழைத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்ச குருவாக 5ஆம் இடத்துல வந்து வருகிறார். சில பேர்த்துக்கு திருமணமாகி பல வருடமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி காதல் கைகூடுற விஷயங்கள், இடம் மாற்றங்கள், நம்மளுடைய பிடித்தமான ஒரு ஜாப், நமக்கு எது மாதிரி ஒரு ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபே கிடைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகிறது, உறவுகளாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோஷியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டியில் ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய நெடுவு சுழிவுகள் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, ரேவதியா அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரமா அல்லது புரட்டாதி நட்சத்திரமா, எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களுடைய தசாபுக்திகள், லக்னம் என்ன, லக்னத்துக்கு நல்ல தசைகள் போயிட்டு இருக்கா, என்ன நட்சத்திரத்தில் உங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுது, எந்த தசைகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடக்குது, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கை எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்மாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளையும் சேர்த்து இது சொன்ன கோச்சார குரு பயிற்சி பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் வந்து எது நடக்கும், எது நடக்காது, எது மாதிரி நேரத்தில் எது செய்வது நல்லது, எது கண்டிப்பாக நமக்கு எந்த பிராப்தங்கள் நமக்கு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அப்படி இல்லை, எதை நோக்கி நம்ம போகலாம், வெளிநாடா உள்நாடா, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பா, உள்நாட்டிலே படிக்கலாமா, வேலை எது மாதிரி விஷயங்களாக இருக்கிறது, நமக்கு வந்து தொழில் நல்ல ஒரு தொழிலாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வேலையே நமக்கு பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கா, எந்த துறை வந்து நமக்கு ஏற்ற துறையாக இருக்கிறது, எந்த மாதிரி துறையில் போனால் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி அதாவதுன்றது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே 4ஆம் பாதத்துக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் அடைகிறார். எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு அப்படின்னா ஒரு கிரகம், அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குரு யாரு அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்கும் உங்கள் ராசி மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு. அப்போ குரு பகவான் வந்து உச்சமடைகிற வீடு எது அப்படின்னா கடகராசியும், நீச்சமடைகிற ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசியிலேயே நீச்சமடைவார். பொதுவாக வந்து மற்ற கிரகங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் அவர் நல்லது பண்ணுவார். ஆனால் குரு பகவான் மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கும் பலன் சேர்த்து செய்வார், நல்லது செய்வார். அப்போ குரு பகவான் எந்தெந்த ராசி பார்க்குறாரு அப்படின்னா கடக ராசியில் உச்சம் அடைஞ்சு 5ஆவது ராசியாக விருச்சக ராசிக்கு பார்க்குறாரு. 7ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா உங்கள் மீன ராசி தான் பார்க்குறாரு. குருவுடைய வீடான அவர் தன் சொந்த ராசியை பார்க்குறாரு. இந்த மாதிரி நேரம்
அற்புதமான வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு பகவான் இப்போ உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவராக வரார். அதாவது நம்ம எவ்வளவோ நியூஸில் பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், எவ்வளவோ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், அதாவது இன்றைக்கி எல்லாம் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம். அதிலெல்லாம் பாருங்கள், இந்த ராசிக்கு ரொம்ப ஜாக்பாட் இருக்குது, அந்த ராசிக்கு ஜாக்பாட் இருக்குது, இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதில் நிச்சயமாலுமே உங்கள் ராசிக்கு ஜாக்பாட்டு தான், அதிசயம் தான். ஏன்னா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பகவான் உங்கள் ராசியை, அது தன் சொந்த ராசியை குரு பார்க்குறார். குரு யாருன்னா புத்திர பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கும் அதிபதியே குரு தான். சரியா? அப்போ அந்த குரு பகவான் பார்க்கும்போது குரு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களையே பார்க்கறதுனால முதல்ல உங்களுக்கு என்ன சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லலைங்க, திருமண வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமண யோகத்தை கொடுக்குறாரு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம், அது டேட்டை சொல்கிறேன், இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2027 ஜூன் 25 தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்போ திருமணம் தடையாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது, புத்திர பாக்கியம். குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் ஆனவுடனே குழந்தை கொடுத்துரும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணதான் ஓட்டுன்ற மாதிரி என்னதான் முயற்சி பண்ணாலும் புத்திர பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் வரணும் இந்த வருஷம் நல்லா இருக்குது. புத்திர பாக்கியம் இந்த வருஷம் நல்லா இருக்குது. அது போக மீன ராசிக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது, அதாவது என்ன பண்ணணும்னா சுப விரயம் பண்ணணும். சனி பகவானுக்கு ஜென்ம சனியில் சுப விரயம் பண்ணிட்டா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். அப்போ சுப விரயம் பண்ணக்கூடிய சனி பகவானுக்கு குரு உங்கள் ராசி பார்க்கும்போது, அப்போ சுப விரயம் உங்கள் வீட்டில் நடக்கும் இல்லையா? அது வீடு கட்டுறதா இருக்கலாம், இடம் வாங்கி போடுறதா இருக்கலாம், கிரையம் பண்ணுறதா இருக்கலாம், கல்யாணம் நடக்கிறதா இருக்கலாம், சீமந்தம் நடக்கிறதா இருக்கலாம். ஏன் நம்ம வீட்டு குழந்தைங்க பெரிய மனுஷாகி அது திரட்டி கூட பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நிச்சயம் நிறையா விசேஷங்கள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். இதில் முதல்ல உங்களுக்கு தீரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் உடல் உபாதிகள் அது கண்டிப்பாக சீராக இருக்கும், குறையும். எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது சார். எனக்கு நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் பசங்க நல்லா இல்லை, பசங்க நல்லா இருந்தால் அப்பா அம்மா நல்லா இல்லை, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற சார். மாதம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறோமா இல்லையோ, இந்த மாத்திரை மருந்து செலவு மாதம் வாங்குற சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மருந்து மாத்திரை செலவுகள் கண்டிப்பாக குறையும். அதே போக நம்மளுடைய இந்த விவசாயம் தோட்டத்துறவத்தை சரி பண்ணணும், திருத்தணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அது போக அதாவது அக்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு, விவசாயம் சார்ந்தவங்களுக்கு நல்ல லாபத்தை இந்த வருஷம் பார்க்கலாம். அது போக இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவாக இதுக்கு முன்னாடி சனி பார்வை இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ குரு பார்வை படுறதுனால நிச்சயமாக ரொம்ப நாளாக கனவாக இருக்கிற விஷயம் இந்த வருஷம் நனவாகும். அது போக மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, விட தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கு இப்போ ஒரு பதில் கிடைக்கும். சரிங்களா? எப்படியும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையில் சார், இப்படி தான் வாழணுன்றது விதிமுறை இருக்குது இல்லைங்களா? அதன்படி இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றத்தை இந்த வருஷம் பார்க்கலாம். இதனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சார், சொந்த வீட்டில் உட்கார முடியல, சொந்த வீடு கட்டிட்டேன் போக முடியல, இல்லை என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் வெளிநாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சொந்த வீட்டில் உட்காருடைய பிராத்தமும் கிடைக்கும், அதே மாதிரி சொந்த பந்தத்தை கூட சேரக்கூடிய பிராத்தமும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த மேடு பள்ளங்கள், ரொம்ப ஸ்பீடு பிரேக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்றத்தாழ்வத்தை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே சரியாகும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இடம் நமக்கு தெரியல, ஒரு லொக்கேஷன் போட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி போகும்போது ஒரு வழி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணுறதில்ல. அதே அடுத்த உங்களுக்கு ஒரு வழி காட்டும், அதுவும் மிஸ் பண்ணிட்டா இன்னொரு வழி காட்டும். அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியாகிற காலம் நிறைய உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய பாதைகள் வழி பிறக்கும்.
சரிங்களா? அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுடைய நேர காலத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கோபுரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அது டெய்லியுமே சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த மனக்கவலைகள், மனப்போராட்டம், இந்த மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும். வேலை பறிபோச்சு, வேலையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மொத்தத்தில் வீட்டில் நிம்மதி இல்லை, இருக்கிறத விட கம்முன்னு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு கல்வி இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கள் கிடைக்கும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக சீராக இருக்கும். பொதுவாக உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய வருடம் இந்த வருஷம். நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக ரொம்ப வருஷங்கள் ஒரு விஷயம் பண்ண முடியாமல், அதாவது ஒரு பெண்டிகிலே இருந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 12 ராசியில் ரொம்ப 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 அருமையாக இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசி தான். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய மனைவி வீட்டில் உச்சமடைஞ்சு அவர் டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறாரு. பார்த்தியா, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, வாழ போகிறீங்க. ஒரு தொழில் வச்சுருந்தா இன்னொரு தொழில் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி ஒரு வீடு வச்சுருந்தா கூட இன்னொரு வீடு கட்ட போகிறீங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்தது பெரிய லெவலில் ஸ்கூல்லையும் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க போகிறீங்க. நீங்கள் வெளிநாடு வெளி மாநில சார்ந்த ஒரு வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த வருஷம் பஞ்சம் இருக்காது. அனுபவித்து பார்த்து சொல்லுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது எம்பெருமானுடைய குருவனுடைய அவருடைய வீடு, அவருடைய தலம், அவருடைய மண்ணு, மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை சொல்கிறோம்னா, நன்றாக நீந்து மீன் கூட கடலால் கடல் அலையால் கரைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் அதே மீன் கடலுக்குள் சென்று நீந்தியும் வாழ்கிறது. துன்பமும் துயரமும் இன்பமும் இன்னலும் கடந்த காலம் ஆசைகளுக்கும் எதிர்காலம் ஆனந்தமாய் வாழ நிகழ்காலம் பல காயங்களை கடந்து வந்த ஒருவரின் இதயம் என்பது நெருப்பில் கிடக்கும் இரும்பு சட்டிக்கு சமம். அதாவது புலம்பல் மீனம், துன்பம் மீனம், கண் கலங்குவது மீனம், கற்பனையை வாழ்வது மீனம், எல்லையில்லாத துன்பத்தை இருப்பது மீனம், எதிர்நீச்சல் போடுவது மீனம். இத்தனைக்கும் யார் காரணம்? அருள்மிகு சனீஸ்வர பகவான். நீலானம் சமாபாசனம் ரவிபுத்திரம் யமாக்கிறது சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சுவாகம். இந்த சனீஸ்வரன் செய்கிற வேலை, அவர் கடமையை அவர் செய்கிறார். நீ இந்த வழியில போ, இப்ப முள்ளு குத்தும், அந்த முள்ளு மலராய் மலர். கஷ்டப்படு, அப்புறம் இன்பப்படு, துன்பப்படு, அப்புறம் இன்பப்படு. அவருடைய ரூல் அதுதான். எல்லாத்துக்கும் வரத்தை செய்யும். 7.5 நாட்டு சனீஸ்வரர் எல்லாத்துக்கும் வரத்தை செய்யும். காலத்தின் கோலம். அதை ஏன் பாருங்க, 7.5 யாராவது ஆய்வு பண்றோமா? அதை ஏன் 7.5 வச்சிருக்காங்க? ஏன் 3.5 வைக்கக்கூடாதா? ஏன் 1.5 வைக்கக்கூடாதா? 7.5 7:30. அப்ப 32 6 3 1 7.5 வருஷங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவது, எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்து காட்டணும், எப்படி கற்றுக்கொள்ள வேணும், எப்படி கற்றுக்கற வேணும், பெரியவங்க யாரு, சின்னவங்க யாரு, நல்லது யாரு, கெட்டது யாரு, அன்பு எது, பம்பு எது, பாசம் எது, நேசம் எது, சொர்க்கம் எது, நரகம் எது, படிப்பு எது, முட்டாள் எது, அனுபவம் எது, அனுபவமற்ற செயல் எது, எல்லாத்தையும் விளக்கமாக விரிவாக எடுத்து நமக்கு கற்றுக் கொடுப்பதே இந்த 7.5 சனி. அதனால மீனராசி நேயர்கள் வேதனைப்படுவதோ व्यसனப்படுவதோ கஷ்டப்படுவதோ துன்பப்படுவதெல்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே மீனத்தில் இருக்கக்கூடிய
ஏழரை வந்து உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. ஏன்னா குருவும் சனியும் நிச்சயமாக ஒரு சமக்கிரகம், ஒரு நட்பு கிரகம் கூட சொல்லலாம். 2 பேருமே குருவோட சேர்ந்தவங்க. அதனால அதுக்கு வந்து நீங்கள் அதை பற்றி நினைக்கவே தேவையில்லை. தயவு செய்து சனியினுடைய தாக்கங்கள் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் என்ன புதுசாக எதுவும் செய்யாதீங்க, புதிய தொழில் செய்யாதீங்க, வெளிநாடு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, புதிய தொழில் செய்யாதீங்க. ஆடை சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, கரும்பு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, நீதி போதனை சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்டது, பட்டயங்கள் சம்மந்தப்பட்டது, பட்டய படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு போடுறது, அம்பாஸ்டர். தனுசுல எவ்வளவுக்கு உண்டு அந்த அளவுக்கு உண்டு. தனுசு கொஞ்சம் வேகமும் தாகமும் நிறைஞ்சிருக்கும். மீனை வந்து எல்லாத்துலேயும் அடக்கி பொறுமையாக இருக்கும். ஏன்னா அது நெருப்பு ராசி, அது ஜலராசி. ஈசன் ஒன்று தான், தட்சிணாமூர்த்தி குரு ஒன்று தான், ஆனால் வெவ்வேறான வீடுகள் இருக்கிறதுனால அந்த பாவகத்தின் தன்மை மாறுது. அதனால உங்களுக்கு இன்னும் தனுசை விட மீனத்தில் இருக்கிறது இன்னும் கம்மி. நீங்கள் நினச்சிக்கிறீங்க மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார், எதையுமே செய்ய முடியல சார், யாரை கேட்டாலும் என்கிட்ட தான் புலம்பும். மீனத்துக்கு இதுக்கு மீனராசியில் குருவும் சந்திரனும் மீனத்தில் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு குருவும் சந்திரனும் இருக்காங்க. லக்கணம் கடக லக்கணம். அப்போ எப்படி புலம்புறாங்கன்னு பாருங்க. கடக லக்கணம். அப்போ கடக லக்கணம்னு என்ன அர்த்தம்? கடக லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்க, குரு ராசிநாதன் எப்படி இருக்கான்னு பாருங்க. எல்லாமே நட்பு கிரகம் தான். ஆனால் விதி யாரு விடுது? கற்றுக் கொடுக்கணும்ல. அதனால புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க தேவையில்லை, புதுசாக எதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் இருந்தால் தான் இந்த 7.5 சனியை நம்ம அப்படியே கடந்து வந்து வாழ முடியும். இந்த 7.5 சனி அப்படியே வந்து காண முடியும். கண்டிப்பாக கரும்பு வச்சுக்கோங்க, தொழில் வச்சுக்கோங்க. வெளிநாடு கூடுமானவர் வெளிநாடு போங்க. வெளிநாடு போய் அழகாக வெளிநாட்டில் எல்லா வேலையும் பார்க்க, எந்த இதை பண்ணணுமோ எல்லாத்தையும் வெளிநாட்டில் பண்ணுங்கள். நிச்சயமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்தை 5ஆம் பறவை பார்த்தீங்களா, 9ஆம் இடத்தை 5ஆம் பறவை பார்க்குறாரு. அவர் ராசிக்கு 9 விருச்சகத்தை 5ஆம் பறவை பார்க்கும் பொழுது அந்த 9ஆம் இடங்கிறது தகப்பன், 9ஆம்ங்கிறது சொத்து சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி பிளேசஸ், அதுபோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலையும் வரும், எல்லா பாக்கியமும் வந்து சேரும். அதுதான் பாக்கியம் தான் லட்சுமி பாரமான நம்ம படிக்கிறோம். அடுத்து 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. இதுவும் ரொம்ப அற்புதமான பார்வை. ஒரு பார்வைங்கிறது ரொம்ப அந்த பிளேஸை பார்க்குறது அந்த பார்வையில் ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸை பார்க்குறது பார்வையில் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை 11ங்கிறது லாபம் சம்மந்தப்பட்டது. கஷ்டப்பட்டு சம்பாரித்து, கஷ்டப்பட்டு உழைச்சி, கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கும்போது எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சுருப்போம், வீட்டுக்காரமாக எடுத்துகிட்டு போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு வச்சுருப்போம், வீட்டுக்காரி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. கிராமத்தில் பார்க்கணும் இதெல்லாம். இப்போ கிராமமும் நகரமும் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, நோ டிஃப்ரென்ஸ், இன்டிஃப்ரென்ஸ். பட் இருந்தாலும் அந்த வாசகங்கள் கிராமத்தில் விளைந்தவை, அந்த வாசகங்கள் கிராமத்திலிருந்து பொதிந்து எழுந்தவை, அந்த வாசகங்கள் கிராமத்தில் உருவானவை, அந்த வாசகங்கள் கிராமத்தில் தான் விளைந்தவை. கரு எங்க இருக்குன்னா கிராமத்தில், கரு எங்க இருக்குன்னா அதனுடைய வில்லை அந்த கிராமத்தினுடைய வாசம்தான். அப்படிப்பட்ட இடம்தான் மீனம் 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்ப்பது. தனது மீனத்தை 9ஆம் பார்வை, அதுக்கடுத்தது பாருங்க, மீனத்தை 9ஆம், அதாவது உங்கள் வீட்டையே வேற பார்க்குறாரு. இதுதான் இருக்கிற சிறப்பு. எப்படி உச்சம், குரு உச்சம், ஆனால் உங்கள் உச்சத்திலேருந்து உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போ உங்கள் வீட்டை பார்க்கும்போது அந்த 7னுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக ப்ராமிஸாக கன்ஃபார்மாக நிச்சயமாக உறுதியாக குறையும் 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 என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல. எனவே கண்டிப்பாக குரு 9ஆம் இடம் பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த பணமெல்லாம் வந்து சேரும். 7.5 முடிஞ்சோன்னு எல்லாரும் 7.5ங்கிறத பயப்படாதீங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய தந்தை, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக சனி ஈஸ்வரர் இருக்கிறார், அவ்வளோதான். அதனால் இந்த 7.5ங்கிறத பயப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி மீனத்திற்கு நிச்சயமாக, அதாவது
இல்லாத ஆளைக்கு இழுப்பு சக்கரம் சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல பயனை கொடுக்கும். நல்ல அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. புதுசாக எந்த தொழிலும் வேண்டாம். கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, ஏன்னா 7க்கு 7 பகை. அங்கே மீனம், இங்கே கன்னி, இங்கே மிதுனம், இங்கே தனுசு. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கடகத்தையும் மகரத்தையும் நம்பாதீங்க, இந்த சிம்மத்தையும் இந்த கும்பத்தையும் நம்பாதீங்க, அதே மாதிரி இந்த மீனத்தையும் கன்னியும் நம்பாதீங்க, இந்த மிதனத்தையும் தனுசையும். எங்கே ஒரு நாளாவது எப்போவாது ஒரு இருதார அமைப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது சாத்தியம், இது சத்தியம். அந்த வகையிலே மீனராசி நேயர்களுக்கு புதுசாக மட்டும் எதுவும் செய்யாமல் இருப்பதை கொண்டு சிறப்பு நடத்தும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்ற உணர்வை கொண்டு போனால் நீங்கள் முதலாளி ஆயிடுவீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஜோதிடர் பொறுப்பல்ல. ஆக உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி குரு வழிபாடு, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக சித்திர குப்தர் இருக்காரு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போங்க. சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தரை நல்ல வழிபாடு பண்ணுங்க. எருமைப்பால் வாங்கி கொடுங்க. எருமைப்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சித்ரா பௌர்ணமிக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு நல்ல சிறப்பாக கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அடுத்தது பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. உத்தரட்டாதி என் அன்னை சமயபுரத்தால் ஒரு முறையாவது பாருங்க. நல்ல ஒரு 5 லிட்டர் பால், 2 கிராம் 5 லிட்டர் பால், 2 பாக்கெட்டு மஞ்சள் தூள் போட்டு, பச்சை கற்பூரம் போட்டு, ஏலக்காய் போட்டு அபிஷேகத்தை நல்லா கண்குளிர பாருங்க. சமயபுரத்தால் சகல செல்வங்களும் கொடுப்பா. சகல தீமையும் விலக்கி நல்வழியை கொடுக்கக்கூடிய என் தாய் உங்களுக்கும் நல்வழி காட்டட்டும். ரேவதி ஒரு முறையாவது திருச்செங்கோடு. ரேவதிக்கு உரியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மரமே இழுப்ப மரம் தான். மூர்த்தி தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்லக்கூடிய மரம் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனீஸ்வரனுடைய தாக்கத்தை குறைக்கும், உறுதியாக குறைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி கொஞ்சம்தான். அடுத்து மீனத்துக்கு வந்துடுவாங்க. அடுத்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வர வந்துடுது. சிம்மமும் கடகமும் மாறி மாறி தான் வரும். கவலையே படாதீங்க. இந்த குரு பயிற்சிங்கிறது மற்ற பாவங்களை விட, அதாவது மற்ற பாவங்கள்லாம் பகை கிரகம், சமக்கிரகம். ஆனால் இந்த கடகமும் சிம்மமும் 2 பேருமே அவங்களுக்குரிய கிரகங்கள் தான். அதனால இந்த பயிற்சி இந்த பொதுவாக இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சியும் 2027 வர குரு பயிற்சியும் மேக்சிமம் எல்லா பாவகத்துக்கும் எல்லா ராசிக்கும் நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதில் 100% மாற்று கருத்தில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் 12 ராசிக்காரர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.